சீவல் ஊறுகாய் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வானல் வச்சிடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெயை முதல்ல போட்டுட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா 2 மாங்காய், ஒட்டு மாங்காய் 2 மாங்காவை நான் என்ன பண்ணுறேன், சீவல் மணியில் வச்சு நல்லா சீவி வச்சுருக்கிறேன். இந்த சீவி வச்சுருக்கிற மாங்காவை என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதனால் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இந்த சீவி வச்ச மாங்காவை போடலாம். ஆனால் கட் பண்ணிலாம் போட்டால் சரியாக வராது. சீவினா தான் இந்த டேஸ்ட்டு எல்லாமே புளிப்பு உப்பு காரம் எல்லாம் ஒன்றா கலந்து அந்த டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். அதுக்காக தான் சீவுறது. கட் பண்ணி போட்டால் பரவாயில்லைன்னு கேட்கலாம். கட் பண்ணி போடக்கூடாது, சீவி போட்டால் தான் நல்லது. அதுக்காக தான் இது சீவல் ஊறுகானே பேர். அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை போடுவோம். அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குவோம் கொஞ்சம் நேரம். என்ன பண்ணலாம், கிண்டுவோம். இதை கத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை கிண்டிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம். இது வந்து சீவனதெல்லாம் நல்லா குழஞ்சி ஊறுகாய் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இதுவும் இதெல்லாம் இல்லாமல் கட்டிலாம் இல்லாமல் நல்லா இருக்குது. அதனால் இப்போ நல்லா பண்ணால் எண்ணெயில் போட்டு இது பண்ணியாச்சா, கொஞ்சம் வதங்கின நேரத்தில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அது கூட பண்ணுவோம். சால்ட்டு உப்பு ஊறுகாய்க்கு தேவையான அளவு சால்ட்டு போடுவோம். சால்ட் அது கூட ஒன்றா மிங்கிளானால் தான் ஊறுகாயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மறுபடியும் திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா இதை கிண்டி விடணும். இந்த உப்போடு சேர்ந்து ஊறுகாய் இந்த புளிப்பு உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிங்கிலாகும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எந்திரிச்சாகும். அதனால தான் நம்ம வந்து ஒன்று சேர்க்குறோம். முதல்ல வதக்கணும், 2வது உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கிட்டே இருக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அப்படி நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது நல்லா இதுவாகிடுச்சு இல்லையா ஊறுகாய். அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் திருப்பி நம்ம மிளகா இருக்குது இல்லையா, வெறும் மிளகாத்தூள் போடணும். இப்போ குழம்பு கரைக்கிற மிளகாத்தூள் போடக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். அது எவ்வளோ காரம் நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு எப்படி காரம் அதிகமாக வேணால் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் ஒரு 50 கிராம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அது எப்படி காரம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். போட்டு காரத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நல்லா இதில் வேக வைக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு, எண்ணெய் போட்டு வதக்கியாச்சு, காரமும் போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம என்ன ஸ்லிம்மில் வச்சுருவோம். ஸ்லிம்மில் வச்சுட்டோம். இப்போ மிளகா போட்டதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் 2த்தையும் பொன்வறுவலாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த பொடியை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா ஊறுகாய் அப்போ தான் கெடாமலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இந்த கடுகும் வெந்தயத்தையும் நம்ம இதில் நுணுக்கி போடுறோம். போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதை கிண்டி விட்டுட்டே இருக்கிறப்ப இந்த பக்கமாக நம்ம என்ன பண்ணணும், எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிப்போம். சுட்ட எண்ணெயில் பெருங்காயத்தூளை நம்ம என்ன பண்ணுறோம், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொட்டியாச்சு. அதை எடுத்து இதில் இந்த ஊறுகாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் ஊறுகாயை நல்லா கிண்டி இந்த எண்ணெய் நல்லா அதோட சேர்ந்து ஊறுகாயும் எண்ணெயும் பிரிக்க முடியாத அளவுக்கு நல்லா கிண்டி விடுறோம். இப்போ ஊறுகாய் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேசரி மாதிரியே தெரியுது. அழகாக நல்லா ஒரு ரிச்சான கலரு வந்திருக்கு. இந்த மிளகா காஷ்மீர் மிளகான்றதால அப்படி இருக்குது போல், நல்லாயிருக்கு. இது வந்து எத்தனை மாதம் வேணால் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு
ஆனால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் கரண்டி வச்சு தான் எடுக்கணும். கை எந்த காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாது. கை வச்சாக்கா அது உடனே அது வந்து கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த எம்மியான மாங்காய் சீவல் ஊறுகான்னு பேர். இந்த சீவல் ஊறுகாயை நீங்கள் வந்து இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற மாங்காயை வச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு, இது கிடைக்காத சீசனில் கூட ப்ரிசர்வேஷனில் வச்சுருந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது ரொம்ப டேஸ்டியான புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல எம்மியான டேஸ்ட் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, மோர் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், குழம்பு கொஞ்சம் இதுவாக இருக்கிற காமாக இருக்கிற குழம்புக்கெல்லாம் சொல்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு நல்ல சீவல் ஊறுகாய் இப்போ கிடைக்கிது இந்த சீசனில். அதெல்லாம் நம்ம அதிகமாக போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிட்டு நல்லா கிடைக்காதப்ப வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அனுபவிக்கலாம். ஓகே, இதை பற்றி கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.